நமக்கு சிரமங்கள் வரும்போது பாவம் கேட்கணும். சிரமங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ வச்சிருக்கும் நன்றியோட இறைவனே இந்த சுகத்தை அதிகரிச்சு கேட்கணும். அதில் பெருமை கொண்டக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் சிரமங்கள் இல்லை. சில நேரங்கள் நமக்கு ஓய்வு நேரம் கொடுக்கப்படுது, சுகமான ஒரு அனுபவமாக இருக்கும் பொழுது அவனை மறந்துடுறான். கஷ்ட காலத்தில் கூப்பிட்ற அளவுக்கு நல்ல நேரம் கூப்பிட்றதில்ல. அவனை எல்லார்ட்டையும் உள்ள பழக்கம் நன்றி நம்ம இருக்கும். எல்லாருக்கும் எப்பயுமே கஷ்டம் இருக்குதான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நேரம் கஷ்டம் இருக்குது, மனசு கஷ்டம்லாம் மாறுது. அப்ப சுகமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, வாழ்விக்கப்படும் பொழுது இறைவனை வாழ வச்சு நன்றியோட பணிவோட இந்த சுகம் எனக்கு அதிகரிக்கணுமே, நீ வாழ வைக்கும் காலம் எல்லாம் அந்த சுகம் வாழ வை. அப்படி நீ சுகமா வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது நான் உன்னை மறந்து போயிடக்கூடாது, உனக்கு இடையில ஏற்படுத்திடக்கூடாது, நான் பெருமை கொண்டக்கூடாது, சந்தோஷம் மகிழ்ச்சின்ற பேர் மனுஷன் ஆயிடக்கூடாது. இப்ப நம்ம கூட நேரங்கள்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறோம். டைம் பாஸ் என்ற பேர்ல சுகமா வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சுகத்தை அதிகரிச்சு கேட்காம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். பாட்டு கேட்கறதும் படம் பார்க்கறதும் நெட்டை வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்கள் பண்ணிட்டு இருக்கணும். கண்கள் செய்யும் மோசங்களையும் உலகம் மறைத்திருக்கோம். அது அறிவான்னு சொன்னது அந்த பயமே நம்மகிட்ட இல்லை. நம்ம யாரும் பார்க்கறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இறைவன் பார்த்துட்டோம், பயம் நமக்கு இல்லை. இறைவன் நம்ம பார்த்துருக்கான், அவனை மீறி எதுவும் செய்ய முடியாது, அவனை மறைச்சு செய்ய முடியாது, செஞ்சுட்டு மறைக்க முடியாது. சரணாகத்தை தப்பு பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணிருக்கேன், பேச தப்பு பண்ணிருக்கேன், செயல் தப்பு பண்ணிருக்கேன், பால் தப்பு பண்ணிருக்கேன், மன்னிச்சிருவேன் மீட்டு கொடுத்து அந்த உணர்வு இருந்தா போதும். அவனுக்கு அவன் செய்த நீயத்தை நன்மையா மாற்றி கொடுத்துருவான். அது தப்பு பண்றது உணர்ந்தா போதும். அவன் அவ்வளோ எதிர்பார்க்கறான். அவங்கள்ட்ட நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்க நன்மையில வாழ்க்கை அவனுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு கால அவகாசத்தில் வீணாக்கிட்டு இருக்கோம், டைம் பாஸ் வீணாக்கிட்டு இருக்கோம், ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம், டைமை ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம். அது சொல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். உணர்ந்து பார்க்காம பாஸ் பண்ற டைம்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கா, பாஸ் ஆகிட்டு இருக்கா. ஒரு படம் பார்க்கறது, ஒரு பாட்டு கேட்கறது, தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது கூட, தேவையில்லாத காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் டைம் ஃபெயில் கொடுக்கப்பட்ட அவகாசம் வீணாக்கிட்டு இருக்கோம். அது ஒன்று தான் போதும். வீணாக்கிட்டு இருக்கேன், நன்மை மாற்றி கொடுக்கும். பிள்ளைங்க நீ பொறுப்பேற்று வளர்த்து, எங்களை பொறுப்பு சமூகத்தை நீ பொறுப்பேற்று வளர்த்து. நாங்கள் எல்லாருமே உணர்ச்சிகளை வாழ்ந்துட்டு உணர்வுல வாழ விரும்புகிறோம், திரும்புகிறோம். இது நம்ம பிரார்த்தனை அமைட்டு இறைவனுக்கு போதுமான